2020 உலகக்கிண்ண ஆட்டங்கள் வருகின்ற பிப்ரவரி மாதம் இந்தியாவிலேயே ஆரம்பமாக போகின்றன. பிப்ரவரி 7ஆம் தேதி தொடக்கம் மார்ச் மாதம் 8ஆம் தேதி வரைக்கும் இலங்கையும் இந்தியாவும் போட்டிகளை நடத்தவுள்ளன. இந்த நிலையில் நடப்பு சாம்பியன்களாக இருக்கின்ற இந்திய அணிக்கு இம்முறையும் 2020 உலகக்கிண்ணத்தை வெல்வதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது. கம்பீர் தலைமை பேச்சாளராகியதற்கு பின்னர் பலவிதமான குழப்பங்கள் அணியில் இருந்தாலும் கூட கில்லை அணிக்குள்ளே ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக கொண்டு வந்து பல முக்கியமான வீரர்களை வெளியில் அனுப்பி இப்படியான சர்ச்சைகள் தொடர்ந்தாலும் பிரகஜன் ஓஜா மற்றும் ஆர்பி சிங் ஆகிய தீர்வாளர்கள் அணிக்குள்ளே அணி தீர்வாளர்களாக நியமிக்கப்பட்டதற்கு பின்னர் இப்போது உலக கிண்ணத்துக்காக தேர்வு செய்யப்பட்டிருக்கின்ற அணி தரமான அணி என்று சொல்லி பலரும் சொல்கிறார்கள். இந்த அணிக்கு உலக கிண்ணத்தை வெல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். அதற்கு காரணம் கில்லை நீக்கியது, சஞ்சு சாம்சனை மீண்டும் ஓபனராக அணிக்குள்ளே கொண்டு வந்தது, மிடில் ஓர்டரை பலப்படுத்த ரிங்கு சிங்கை அணிக்குள்ளே கொண்டு வந்தது, ஜிதேஷ் சர்மாவை நீக்கியது என்று சொல்லி நல்ல பிரேவ் டிசிஷன் எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க இந்திய அணி 2022 உலகக்கிண்ண ஆட்டங்களுக்கு பின்னர் இந்தியா 2020 போட்டிகளிலே இந்தியா ஒரே ஒரு தடவை தான் தொடரை இழந்திருக்கிறது. வெளிநாட்டிலே மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக 3-2 என்று ஒரு தடவை தொடரை இழந்திருக்கிறது. ஒரு தடவை தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக வெளிநாட்டு மண்ணிலே தொடர் ட்ரோ ஆகியிருக்கிறது. மற்றைய எல்லா தொடர்களையும் இந்தியா வென்றிருக்கிறது என்பதும் சுட்டி காட்டக்கூடிய ஒரு விஷயம் என்று சொல்லலாம். இந்தியாவை பொறுத்தவரையில் 2022 2020 உலகக்கிண்ண போட்டிகளுக்கு பின்னர் நடைபெற்றிருக்கின்ற தொடர்களை பொறுத்தவரையில் நியூசிலாந்துக்கு எதிராக நியூசிலாந்து மண்ணிலே 1-0, இலங்கைக்கு எதிராக சொந்த மண்ணிலே 2-1, இதே போன்று நியூசிலாந்துக்கு எதிராக சொந்த மண்ணிலே 2-1, மேற்கிந்திய தீவுகளுக்கு எதிராக வெளிநாட்டு மண்ணிலே 3-2 என்று சொல்லி தொடரை இழந்தார்கள். அதற்கு பின்னர் பார்த்தால் அயர்லாந்துக்கு எதிராக வெளிநாட்டு மண்ணிலே 2-0, இதே போன்று ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக சொந்த மண்ணிலே 4-1 என்று 2020 தொடரை வென்றார்கள். இதே போன்று தென்னாப்பிரிக்காவிலே வைத்து 1-1 என்று தொடர் சமப்படுத்தப்பட்டது. இது மாத்திரமல்லாமல் ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக சொந்த மண்ணிலே 3-0 என்று தொடர் வெற்றி கொள்ளப்பட்டிருக்கிறது இந்தியாவால். அதற்கு பின்னர் 2020 உலக கிண்ணத்தை வெளிநாட்டு மண்ணிலே வைத்து இந்தியா வெற்றி கொண்டிருந்தது. ஜிம்பாப்வேக்கு எதிராக 4-1 என்று இந்தியா தொடரை வென்றிருந்தது. இலங்கைக்கு எதிராக 3-0 என்று இலங்கையில் வைத்து இந்தியா தொடரை வென்றிருந்தது. பங்களாதேசுக்கு எதிராக 3-0 என்று இந்தியா தொடரை வென்றிருந்தது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக தென்னாப்பிரிக்காவில் வைத்து 3-1 என்று இந்தியா தொடரை வென்றிருக்கிறது. அது மாத்திரமல்லாமல் இங்கிலாந்துக்கு எதிராக இந்தியாவில் வைத்து 4-1 என்று இந்தியா தொடரை வென்றிருக்கிறது. அண்மையில் இடம்பெற்ற தொடர்களை பொறுத்தவரையில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக 2-1 என்று ஆஸ்திரேலியாவில் வைத்து இந்தியா தொடரை வென்றிருக்கிறது. இப்போது தென்னாப்பிரிக்காவுக்கு எதிராக சொந்த மண்ணில் வைத்து 3-1 என்று இந்தியா தொடரை வென்றிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கதாக இருக்கிறது. மொத்தமாக இந்தியா 13 தொடர்களை இந்தியா தொடர்ச்சியாக இந்த 2022 உலகக்கிண்ண ஆட்டங்களுக்கு பின்னர் 13 2020 தொடர்களில் இந்தியா வென்றிருக்கிறது. ஒரு தொடரை இந்தியா இழந்திருக்கிறது. ஒரு தொடர் ட்ரோ ஆகியிருக்கிறது. ஒரு உலக கிண்ணத்தையும் இந்த காலப்பகுதியிலே இந்தியா வெற்றி கொண்டிருக்கிறது என்பதும் ஞாபகப்படுத்தத்தக்கது. ஆக மொத்தத்தில் 16 சீரீஸ் என்று சொல்லி பார்த்தால் இதிலே 13 சீரீஸ் வெல்லப்பட்டிருக்கிறது, 1 ட்ரோ ஆகியிருக்கிறது, 1 இழக்கப்பட்டிருக்கிறது. இத்தோடு ஒரு 2020 உலக கிண்ணமும் வெல்லப்பட்டிருக்கிறது. ஆக மொத்தத்தில் இம்முறை இந்தியா 2020 உலக கிண்ணத்தை இம்முறையும் வெல்வதற்காக தக்க வைப்பதற்கான அதிகப்படியான வாய்ப்புகள் இருப்பதாகவே ரசிகர்கள் கருதுகிறார்கள். அதற்கேற்ற விதத்தில் அணியும் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. அணித்தலைவர் சூரியகுமார் யாதவும் சிறப்பாக செயற்படுவாராக இருந்தால் நிச்சயமாக பேட்டிங் அவுட் ஆஃப் ஃபார்மிலே இருக்கிறார். நிச்சயமாக இந்தியா இம்முறை கிண்ணத்தை வெல்ல வாய்ப்புகள் அதிகம் என்றே நம்பப்படுகிறது. உங்களுடைய கருத்துக்களையும் பகிருங்கள். எவ்வாறு உங்களுடைய கருத்துக்கள் வருகின்றன இருக்கிறது என்று சொல்லி அறிந்து கொள்ளலாம். நாம் தில்லையம்பலம் தரணிதரன்.